வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு another மேட்ச் ப்ரிவ்யூ. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மேட்சா இருக்க போது. இது என்ன மேட்ச் அப்படின்னா, அகமதாபாத்ல நடக்க போற குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் நம்ம பங்காளிஸ் மும்பை இந்தியன்ஸ். ஒரு பங்காளி இங்க சென்னையில அடி வாங்கினாலும் இன்னொரு பங்காளி ஜெயிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஜென்ரலா ஸ்லோ ஸ்டார்டர்ஸா இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் முதல் மேட்சை தோத்துட்டாங்க ஆஸ் யூஸ்வல். ரெண்டாவது மேட்சை ஜெயிப்பாங்களா? யூஸ்வலா முதல் 2-3 மேட்சுக்கே கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருப்பாங்க. இந்த வாட்டி எப்படி இருப்பாங்கன்றத பொறுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆக்சுவல் ஃபுல் டைம் கேப்டன் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஒரு மேட்ச் பேனை ஃபேஸ் பண்ணி சர்வ் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பேன் முடிஞ்சு இப்போ ஹர்திக் பாண்டியா மறுபடியும் மும்பை இந்தியன்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. கேள்வியானா யாரோடைய பொசிஷன்ல ஹர்திக் பாண்டியா உள்ள வருவாருன்றதுதான். போன மேட்ச்ல ராபின் மின்ஸையும் நமன் தீரையும் அந்த மிடில் ஆர்டர்ல ஆடி இருந்தாங்க பேட்ஸ்மேனா. அந்த இடத்துல தான் ஹர்திக் பாண்டியா ஆடுவாரு அப்படின்றப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு ராபின் மின்ஸுக்கு பதிலா உள்ள வருவாரா, இல்ல ஒரு நமன் தீருக்கு பதிலா உள்ள வருவாரான்ற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பவுலிங்ல சத்யநாராயண ராஜுன்னு ஒரு பவுலரை ட்ரை பண்ணாங்க. 4 ஓவர் போட்டாரு. ஆனா அவ்வளவு எஃபெக்டிவா அவர் இல்ல. அப்படின்ற பட்சத்துல 4 ஓவர் போடக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா கிட்டையும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க ஏன் ஹர்திக் பாண்டியாவை அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பார்க்க கூடாது? இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் சத்யநாராயண ராஜு, நீங்க டைரக்டா ஹர்திக் பாண்டியா வாடிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு 4 ஓவர் போட்டுருவாரு. எனிவே ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் வச்சு 4 ஓவர் போட்டீங்கன்னா இவங்க ஒரு 12 ஓவர் போட்டுருவாங்க. அண்ட் அது போக உங்ககிட்ட சாண்ட்னர் இருக்காரு அண்ட் வில் ஜாக்ஸ் இருக்காரு. இப்படி ஒரு பவுலிங் அட்டாக் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறப்ப ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் எ ப்ராப்ளம். அண்ட் விக்னேஷ் புத்தூர் வேற அவங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்க. அப்படின்றப்ப 20 ஓவர் போடுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. 6க்கு மேல பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இது ஐடியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில டீம்ஸ் நல்ல பவுலிங் டீமா இருக்கணும்னா 9 பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல நான் எந்த டீமை சொல்றேன் அப்படின்னா அது ஜிடி தான். ஜிடி ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸோட உள்ள வந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா கேப்டனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மேக்ஸிமம் 6 or 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் போதும். இதை ஜிடி கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸை பத்தி பேசிட்டோம். ஹர்திக் பாண்டியா உள்ள வருவாரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. அதுதான் முதல் சேஞ்சா இருக்கும் அப்படின்ட்டு. மற்ற சேஞ்சஸ் அவங்க பண்ணுவாங்களான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டீம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் அவங்களுடைய மிடில் ஆர்டர் வீக்னஸ். டாப் ஆர்டர்ல சுப்மன் கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்கான பேட்ஸ்மேன். ஆனா அவங்களுக்கு அப்புறம் பேட்டிங்கே இல்லை அப்படின்ற ஒரு லெவல்ல தான் குஜராத் இருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. போன மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டை கொண்டு வந்தாங்க. அவர் ரன்ஸ் அடிச்சாரு. ஆனா அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சா? மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்சுச்சா? சேஸை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சுன்னா இல்ல. அது அவரால் பண்ண முடியல. அப்படின்ற பட்சத்துல ஏன் ஒரு கிளென் பிலிப்ஸ் ஆடக்கூடாதுன்ற கேள்வி வருது. ஆனா நீங்க கிளென் பிலிப்ஸ் ஆனா அவரை நீங்க இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இம்பாக்ட் பிளேயரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வேஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு பவுலிங் இன்னிங்ஸ்ல அவரை ஃபீல்டிங்ல நீங்க நிறுத்தி வச்சாலே வெறும் ஃபீல்டிங்ல மட்டுமே 15-20 ரன் சேவ் பண்ணிடுவாரு. அவர் பேட்டிங் ஆட வேணாம், அவர் பவுலிங்ல விக்கெட்டும் எடுக்க வேணாம், பவுலிங்கே போட வேணாம். இன்ஃபேக்ட் ஃபீல்டிங்ல மட்டுமே 15-20 ரன் சேவ் பண்றது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லா டீம்ஸுமே 250 280 அடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இன்னிங்ஸுக்கு நடுவுல ஒரு 15-20 ரன் ஃபீல்டிங்ல மட்டுமே ஒருத்தர் சேவ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா ட்ரெமெண்டஸ் ப்ரெஷரை கொண்டு போய் அந்த பேட்டிங் டீம் மேல போடும். அவங்க இன்னும் அதிகமாக ஷார்ட்ஸ் ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது கிளென் பிலிப்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஆசெட். எந்த டீமா இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் கிளென் பிலிப்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளென் பிலிப்ஸ் அந்த மிடில் ஆர்டர்ல ஆடியே ஆகணும். ஒரு ஃபுல் டைம், அதாவது அந்த 11ல இருக்கிற ஒரு பிளேயரா. அதுக்கப்புறம் வேற யார் ஆடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன மேட்ச்ல அர்ஷத் கான் ஒரு பவுலர் ஆடினாங்க. 1 ஓவர் தான் போட்டாரு, 21 ரன் கொடுத்தாரு. எஃபெக்டிவாவே இல்லை. அர்ஷத் கானுக்கு பதிலாக அவங்க ஆட வேண்டியது எய்தர் மஹிபால் லோம்ரோர் ஆர் வாஷிங்டன் சுந்தர் நான் நினைக்கிறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மஹிபால் லோம்ரோர் இன்னும் பெட்டர் பேட்ஸ்மேன். அவரை அந்த மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா ஆட வைக்கலாம் நான் நினைக்கிறேன். இதுதான் இவங்க 2 டீமும் பண்ண வேண்டிய பிளேயிங் 11 சேஞ்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சேஞ்சும் ஜிடிக்கு சைட் லைன்ஸ்ல இருக்கு. இது பண்ணுவாங்களா, பண்ண தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மேபி பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக அவங்க ஒரு இஷாந்த் சர்மாவை ட்ரை பண்ணலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த பவுலிங் அட்டாக்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. மற்றபடி இதுதான் இவங்களோட 2 பேரோட பிளேயிங் 11 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சீசனோட ஆரம்பத்துல நிறைய சேஞ்சஸோட எல்லாம் பெருசா டீம்ஸ் போக மாட்டாங்க. லெட்ஸ் see how it goes. பொறுத்து பார்க்கலாம். மேட்சப்ஸ் பார்ப்போம். கீ மேட்சப்ஸ் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ல இருக்கிற ஓப்பனர்ஸுக்கும் அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிற நியூ பால் பவுலர்ஸ் கூட சில வீக்னஸஸ் இருக்கு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் சுப்மன் கில் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயமா இருக்கு. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது சுப்மன் கில் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட தடுமாறி இருக்கிறாருன்றதை நம்ம பார்த்தோம். சரி, ட்ரெண்ட் போல்ட் கிட்ட தான் தடுமாறி இருக்கிறாரு அப்படின்னா அடுத்து தீபக் சஹரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா அதுலயும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்காரு சுப்மன் கில். இவங்க 2 பேரோட ஓவர்லயும் தடுமாறி இருக்கிறாரு. சரி, எப்படியா அந்த முதல் ஒரு 4-5 ஓவர் தாண்டிட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியாவுக்கு அகேன்ஸ்டாவும் மட்டமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கிறாரு சுப்மன் கில்.
சுப்மன் கில் வந்து இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் வந்து அந்த நியூ பால்ல எதிர்கொள்ளணும், சக்சஸ்ஃபுல்லா அங்கிருந்து வெளியே வரணும் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அது ஒரு பிரில்லியண்டான மேட்சப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இது ஒரு மேட்சப்பா இருக்கும், ஒரு ஒன் சைடடா, ஏன்னா நான் சொல்லும் போது ஒன் சைடடா தானே இருக்கு. பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் வந்து இந்த 3 பவுலர்ஸ்க்கு எதிராகவும் வந்து தடுமாறி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இங்க ஒரு கொஸ்டின் அப்படின்னா, சுப்மன் கில் ரீசெண்ட் டைம்ஸ்ல வேற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனா மாறி இருக்கிறாரு. முக்கியமா ஒயிட் பால் ஃபார்மேட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த ஃபார்ம்ல அவர் அட்டாக் பண்ண அக்ரெசிவா ஆட ட்ரை பண்றாரு. அப்படின்ற பட்சத்துல அவருடைய கேம் மாறி இருக்குமா, இந்த மேட்சப்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர், ஓபனர், அவருக்கு ஒரு மேட்சப் இருக்கு ககிசோ ரபாடாக்கு அகேன்ஸ்டா. ககிசோ ரபாடாக்கு அகேன்ஸ்டா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. பட் அகைன் இட் இஸ் ரோஹித் சர்மாங்க. நீங்க என்ன சொல்ல முடியும், திடீர்னு ஒரு மேட்ச் அவருக்கு தோணுச்சுன்னா அடிப்பாரு, இல்லையா அடிக்க மாட்டாரு. பட் எனக்கு என்னமோ இந்த மேட்சப் ககிசோ ரபாடா சைட்ல போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ராஷித் கான், குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட ராஷித் கான் இருக்காங்க. எந்த டீம்ல ராஷித் கான் இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் கூட ஏதாவது ஒரு மேட்சப் இருந்தாலும் இந்த இடத்துல நிறையவே மேட்சப்ஸ் இருக்கு. முக்கியமா திலக் வர்மா வர்சஸ் ராஷித் கான் டாமினேட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ரயன் ரிக்கில்டன், ராஷித் கான் SA20ல வந்து ஓரளவுக்கு வந்து பரிச்சயப்பட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ தோணுது, ரயன் ரிக்கில்டன் அவ்வளவு ஈஸியாலாம் ராஷித் கான் அடிக்க முடியாது அப்படின்ட்டு. பட் திலக் வர்மா அண்ட் ராஷித் கான் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மேட்சப். பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த மேட்சப் எப்படி போகுது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஆனா சூரியகுமார் யாதவ் சாய் கிஷோர் எப்படி ஆடுறாருன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஸோ அது என்னோட சைட்ல இருந்து இன்னொரு மேட்சப்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாருக்கு வந்துடும். ஜோஸ் பட்லர், எப்பயுமே மும்பை இந்தியன்ஸ்னா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. பட்லர் போன மேட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஸ்கிராட்சியான ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சாரு. அப்படியே ஒரு 50 அடிச்சாரு. ஸ்ட்ரகிள் பண்ணாலும் 50 அடிச்சாரு. பட் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 50 அடிச்சாரு. அதாவது எப்பயுமே எப்படின்னா, ஒரு மேட்ச்ல வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணி கிரைண்ட் பண்ணி ரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது தான் யூஸ்வலா கிரிக்கெட்ல நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச்ல அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காருன்னா இந்த மேட்ச்ல அவர் அந்த ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை விட பெட்டரா ஸ்ட்ரகிள் இல்லாம ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாய் சுதர்ஷன் பத்தியும் லைட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷனுக்கும் பெருசா வந்து இந்த பவுலிங் அட்டாக்கு எதிராக வீக்னஸஸ் இருக்கிற மாதிரி தெரியல. போன மேட்ச் நல்லா ஆடினாரு. கன்சிஸ்டன்சின்றது சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதை வந்து முன்னாடியே வந்து நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல இந்த மேட்ச்லயும் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் இருக்கோ அப்படின்ற கேள்வி வந்து கண்டிப்பா வருது. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கோர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பவுலிங்ல ககிசோ ரபாடாவுக்கு இது ஒரு பெரிய டேயா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see how it goes for him. ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து எனக்கு வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். எந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்காதீங்க. 4 கேட்ச் எடுப்பாரா, எடுக்க வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல 4 விக்கெட் எடுப்பாரா, எடுக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல திடீர்னு ஒரு 30-40 ரன் வெறும் 12 பால் 15 பால் அவரால் எடுக்க முடியுமா, எடுக்க வாய்ப்பு இருக்கு. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அன்னைக்கு டேயோட ஹீரோவா வர்றதுக்கான வாய்ப்பு ஹீரோ பாண்டியா கிட்ட இருக்கு. ஹர்திக் பாண்டியா என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். 100% பேன்லாம் சர்வ் பண்ணிட்டு கேப்டனா முதல் மேட்சுக்கு இந்த சீசன்ல உள்ள வராரு. செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடியா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே வெறி குண்டு காத்துட்டு இருப்பாரு, எப்படா ஃபீல்ட்ல இறங்க போறோம்னு. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். கடைசி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சூரியகுமார் யாதவ். இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீம்ல இருக்கிற பவுலர்ஸுக்கு அகைன்ஸ்டா நல்லா தான் ஹிஸ்டாரிக்கலி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. சாய் கிஷோர் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்றதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங், ரொம்ப வந்து என்ன சொல்ல எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா ஓவரால நீங்க பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இன்டர்நேஷனல்ல இந்தியாவுக்கு T20ல கேப்டன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர். அவர்கிட்ட இருந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா எந்த இன்னிங்ஸும் வரல அப்படின்றது ஒரு ஆச்சரியம் தான். அப்படிலாம் நீங்க ஒரு நல்ல பிளேயரை குவைட்டா ரொம்ப நாள்லாம் வச்சிருக்கவே முடியாது. கண்டிப்பா மறுபடியும் ஃபார்முக்கு வருவாரு. அந்த மறுபடியும் ஃபார்முக்கு வர்ற மேட்ச் இந்த மேட்சா அப்படின்னா எனக்கு என்னமோ லைட்டா ஆமான்னு தோணுது. என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓவராலா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மேட்ச் வந்து ஓவர்வெல்மிங்கா மும்பை இந்தியன்ஸோட சைட்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் தென் குஜராத்தை வந்து நம்ம எப்பயுமே குறைச்சி எடை போடவே முடியாது அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல. ஓவராலா பார்க்கும்போது நான் வந்து ஒரு 55% மும்பை, 45% குஜராத் அப்படின்னு நான் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத சொல்லி அதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Until we meet in the next video. Thank you.